அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மலேசியாவிலேருந்து நம்ம வந்து பினேங் வந்தாச்சு. பினேங் வந்து மலேசியாவில் வந்து 13 மாநிலத்தில் அது ஒரு மாநிலம். அங்கே நம்ம சுற்றி பார்க்கலான்ட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் வந்து உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. என் பையன் ரொம்ப ஆர்வமாக போனான். ஆனால் வந்து தானாக ஓப்பன் ஆகுன்னு பார்த்தாங்க. பட் வந்து அவங்க போகிற நேரம் பார்த்து ஸ்கேன் பண்ணாமல் ஓப்பன் பண்ணலை. ஸோ அடுத்த ஆள் வரும்போது ஓப்பன் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் பல்பாயிருச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து உள்ளே போயாச்சு. அடுத்து காரில் கிளம்பியாச்சு வெளியில். அடுத்து வந்து இது வந்து பாலத்துலேருந்து நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து கார்லேயே போகிறோம். முன்னாடிலாம் இதுக்கு வந்து நம்ம ஃபேரி, அதாவது கப்பலில் போனாங்க. இப்போ வந்து கார்லேயே போக ஆரம்பித்தாச்சு. அடுத்து வந்து பினாங் ஹில் ஸ்டேஷன் அங்கே வந்தாச்சு. அங்கே வந்துட்டு டிக்கெட்டோட விவரம்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து நம்ம, அதாவது ஹில் ஸ்டேஷனில் வந்து நம்ம மேலே பார்க்க போகிறது வந்து ட்ரெயினில் ஏறி, அதாவது இந்த இதுலேருந்து நம்ம மலையிலேருந்து ட்ரெயின்லேயே போகிறோம். ட்ரெயினில் போய் மேலே உள்ளதெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். இது போகும்போது ரொம்ப ஜாலியாக நல்லாயிருக்கு. இந்த வந்து ட்ரெயின் வந்து போகும்போதே சாய்வலாக நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அதில் போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லோரும் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகிடுச்சு எங்களுக்கு வந்த ட்ரெயின். ஸோ நாங்கள் எல்லோரும் உள்ளே ஏறி உட்காந்தாச்சு. ட்ரெயின் கிளம்பிருச்சு. பார்த்திங்கள்ல ட்ரெயின் எப்படி போகுதுன்ட்டு. அப்படி போகும்போது அப்படியே மலை மேலே ஏறுதில்ல, ஸோ அதில் வந்து சாய்வல் அப்படியே மேலே ஏறி போக கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது எப்படி காதெல்லாம் கப்புன்னு அடைச்சிக்கிட்டு யார் பேசுகிறதுமே கேட்காம அப்படி ஒரு மாதிரி காது அப்படியே கப்புன்னு அடைச்சிருக்கு பார்த்துறீங்களா, அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் அங்கே மேலே ஏற. ஏன்னா மலை மேலே ஃபுல்லாக ஏறுதில்ல, ஸோ வந்து காதெல்லாம் அடைச்சிறேன். நல்லா இருந்துச்சு. அதுவும் பார்க்க ஃபுல்லாக இயற்கை தான், நம்மளை சுற்றி ஃபுல்லாக இயற்கை தான் இருக்குது. அப்புறம் எதிர்த்தாப்பில் கூட அடுத்தடுத்த ட்ரெயினும் போகும். நம்ம ஒரு ட்ரெயின், அப்புறம் பக்கத்தில் ஒரு ட்ரெயின் வர மாதிரி தான் இடம் இருக்காங்க. அப்புறம் நம்ம ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனில் நிப்பாட்டிட்டு அடுத்து நம்ம அதுலேருந்து சுற்றி பார்த்துக்கலாம். அங்கே ஒரு மேலேருந்து கீழே, அப்பா அந்த தூரத்தை பார்க்கும்போதே எவ்வளோ பெருசாக இருக்குது. மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு அந்த இடத்த ஃபுல்லாக எல்லாருமே நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ தூரமாக இருக்குது பார்த்தீங்களா மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு. அப்புறம் அதை சுற்றி உள்ள இடங்கள், கடல் எல்லாம் அப்படி நிறைய பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா தெரியும். மேலேருந்து பார்க்க மேலே போக இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காண்டியே இது ஒரு மேப்பு. இந்த மேப்பில் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் போட்டிருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் நின்று உடனே ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தாச்சு. என் பையன் உடனே போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட வழக்கம் போல் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. அடுத்து உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு பார்த்தோம்னா ஃபேஸ் பெயிண்டிங், சின்ன பசங்களுக்கெலாம் அந்த பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே உள்ளவங்கலாம். அது ஒரு இருந்துச்சு. அந்த ஒரு கடை மாதிரி வச்சு பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு நல்லா பெயிண்ட் பண்ணி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. அப்புறம் அங்கே ஒரு பேட்ரி கார் இருக்குது. அந்த காரில் வந்து மேலே உள்ள இடங்கள் இன்னும் நிறைய நடந்து நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் இருந்துச்சு. ஸோ நடக்க முடியாதவங்க, பெரியவங்க, வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க அந்த பேட்ரி கார் மூலயமா மேலே சுற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டயர்ட் ஆகிடுச்சுல, ஸோ வயிற்றுக்கே ஏறப்போட வந்தாச்சு. ஐஸ்கிரீம், அதுக்கு இவ்வளோ பெரிய மெனு, எந்த இதை வாங்குறேன்னு பெரிய டவுட் ஆயிடுச்சு. ஒரு வழியாக 1/2 மணி நேரத்துக்கு பிறகு நாங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஐஸ்கிரீமை வாங்கிட்டோம். சாப்பிட்டு அடுத்து கீழே போகிற ட்ரெயின் வந்துச்சு. அதில் ஏறி கீழே கிளம்பியாச்சு. பாய்.